யோசிச்சு பாருங்க. ஒரு சபைக்கு வராங்க, பைபிளே இல்லாமல் வராங்க. வெளியே போகிறீங்க, ஒரு பேக்கெட் பைபிளாச்சும் கையில் இருக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நாங்கள் ஃபோனில் வச்சுக்கிறோம் இல்லை? ஆமாம், ஃபோனே ஒரு உலக காரியமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள். அதில் எல்லா அசுத்தமும் இருக்குது, கூடவே பரிசுத்த பைபிளும் இருக்குது. அப்போது அசுத்தமும் பரிசுத்தமும் ஒரே இடத்துல இருக்கலாமா? ஆசாரியன்கிட்ட நீதியை கேட்க சொன்னார் ஆண்டவர். அப்படி நம்மளை கேட்டாருன்னு வச்சுங்க, நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நம்மளாம் யாராக இருக்கோம்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஆசாரியர்களும் லேவியர்களும் ராஜாக்களுமா இருக்கும். அப்போ நாம தான் ஆசாரியர். இப்போ ஆண்டவர் கேட்பாரு, ஃபோனில் பரிசுத்தையும் வச்சுக்கிற அசுத்தத்தையும் வச்சுக்கிறாரு, இது வச்சுக்கலாமா? நம்ம வேத நியாயத்தை கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? சொல்லுங்க. பைபிளில் இருக்குங்க, ஆசாரியனிடத்தில் அந்த நீதி கேளுங்க, நியாயத்தை கேளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அந்நிய அக்கினி கொண்டு வந்த ஆள் என்ன ஆனா? யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்ம அதை அறிந்து கொள்ளணும். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம உள்ளம் புதிதாக மாறணும், நம்ம மனது புதிதாக மாறணும், எண்ணங்கள் புதிதாக மாறணும்னா வேதத்தை அதிகமாக தியானம் பண்ணணும், வேதத்தோடு அதிக நேரம் செலவிடணும். நீங்கள் வேதத்தோடு அதிக நேரம் செலவிட்டீங்கன்னா கர்த்தரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தையோடு நீங்கள் இருந்தால் தேவனோடு இருக்கீங்க. நீங்கள் தேவனோடு இருக்கும்போது எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களை தனியே விடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தனியே விடுவதில்லை. நீங்கள் வேதத்தை நல்லா எவ்வளோ நேரம் சுமந்து பாருங்கள், கையிலேயே வச்சுக்கிறதுல உள்ளே வாசிக்கணும், உள்ளே வாசிக்கணும். நிறைய பேர் சொன்னால் படித்து நான் கிழிச்சிட்டேன்னுவாங்க. சில பேர் கரைச்சி குடிச்சிட்டேன்னாரு. நல்லா கவனிங்க, கிழிக்கிறதுக்கோ கரைச்சி குடிக்கிறதுக்கோ ஆண்டவர் பைபிளை கொடுக்கல. வாசித்து தியானம் பண்ணி ஆராய்ச்சி செய்து அதன்படி நடக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கி களங்கமில்லாத ஞானப்பால் மேலே எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்குது? வேதம் எத்தனை பேருக்கு இன்பமாக இருக்குது? யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் காலையில் ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறீங்க? காலையில் எழுந்த உடனே எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தை தேடுறீங்க? யோசிச்சு பாருங்கள். இது கட்டாயமாக நம்ம சொல்கிறோம்ல, வேதம் கட்டாயம்தான் சொல்லுது. கட்டாயப்படுத்தணும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்ளுகிறார்கள். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இது உங்களுக்கு கசப்பாக தெரியலாம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு நாள் இப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளை தான் தானியேல் பாபிலோனில் சாட்சியாக நின்னான். இப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளை தான் சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ அங்கே பாபிலோனில் போய் சாட்சியாக நின்னாங்க. இப்படி வளர்க்கப்பட்டவன் தான் யோசேப்பு எகிப்தில் போயும் பரிசுத்தமாய் காத்து கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம பிள்ளைங்களாம் வேதத்தின்படி ஒழுங்காக வாசித்து தியானம் பண்ணி சாட்சியாக வாழுற வழக்கம் இல்லைன்னா எங்கே போனாலும் நம்மளால் சாட்சியாக நிற்க முடியாது. அல்லேலூயா.